வணக்கம் நண்பர்களே. நேற்று ஆம்ஃபியோட மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா வெளியிட்டது இருந்தது. ஸோ அதில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. மாதம் கம்பேர் பண்ணால் ஜூலையோட கொஞ்சம் 9,000-10,000 கம்மியாக வந்திருக்கு. ஸோ என்ன இது கவலைப்பட வேண்டிய விஷயமா அப்படிங்கிற என்னோடய அபிப்பிராயத்தை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ், மாதம் கம்பேர் பண்ணால் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன் மாதங்கள் பார்த்திங்கன்னா 3 மாதம் ஏப்ரல், மே, ஜூன் அந்த மாதம்லாம் 25,000 20,000 தான் வந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணால் இது டெஃபினட்டாக அதிகம்தான். ரெண்டாவது 2 காரணம் இருக்குது ஏன் இது கம்மியாக வந்ததுங்கிறது. ஒரு காரணம் போன மாதம் செக்டரல் தீமேட்டிக் ஃபண்டில் நிறைய ஏஎம்சி என்எஃப்ஓஸ் நிறைய லான்ச் பண்ணாங்க. அதனால் போன மாதம் அதோட ஒரு ஜம்ப் பார்த்தோம். இந்த மாதம் அந்த என்எஃப்ஓ இல்லாதனால நேச்சுரலாக அந்த கிராஸ் இன்ஃப்ளோஸ் கம்மியாக இருக்குது. அது ஒரு காரணம். ஏன்னா 9,000 கோடி பியூர் ஈக்விட்டியில் கம்மியாக வந்ததில் 5,500 கோடி வெறும் செக்டரல் ஃபண்ட்லேயே அந்த கம்மி வந்திருக்கு. ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது போன மாதம் 2 பெரிய லீவு. ஒன்று இண்டிபெண்டன்ஸ் டே காரணனால, இன்னொன்று விநாயகர் சதுர்த்தினால. ஸோ இதனால் ஒர்க்கிங் டேஸும் கம்மியாச்சு. ஸோ இது 2 கொஞ்சம் காரணமாக யோசிச்சுக்கலாம். பட் மற்றபடி பார்த்தா டெஃபினட்டாக மந்த் ஆன் மந்த் மற்ற செக்மெண்ட்லேயும் கொஞ்சம் இன்ஃப்ளோஸ் கம்மியாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம், எங்கே ஸ்லோவாக இருக்குது, எங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாமா. அதிகமாக எங்கே ஆயிருக்குன்னா லார்ஜ் கேப் க்ஷேத்திரத்தில் அதிகமாக இருக்குது, இடிஎஃப்லேயும் அதிகமாக இருக்குது. இடிஎஃப்பும் உங்களுக்கு லார்ஜ் கேப் தான். ஸோ கிளியராக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்டர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கொஞ்சம் லார்ஜ் கேப்புக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில் நல்ல ஸ்மால் கேப்பில் ஃப்ளோஸ் கம்மியாகிருக்கு, நெட் ஃப்ளோஸும் கம்மியாகிருக்கு. அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்லேயும் அப்புறம் ஹைப்ரிட்ஸ்லேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லோரும் ரீஅலோகேட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் லார்ஜ் கேப் ஸ்பேஸில் ஒன்று. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா கோல்டு இடிஎஃப்ஸில் அஃப்கோர்ஸ் பணம் வந்திருக்கு. ஸோ கோல்டோட விலை, தங்க விலை ஏறின்னு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது ஏறின்னு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போது என்ன நல்ல ஒரு ரிசல்ட் பார்த்திங்கன்னா, இது நம்ம ஹைப்ரிட் கேட்டகரி உள்ள ஈக்விட்டி காம்பனண்ட்டும் சேர்க்க வேண்டியிருக்கு. ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா போன மாதம் 56,000 கோடி மொத்தம் நெட் இன்ஃப்ளோஸ் வந்தது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு. இந்த மாதம் 46,000 கோடி வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த 10,000 கோடி கம்மி இருக்குங்கிறது அன்டவுட்டட். பட் 46,000 கோடி ஒரு கம்மி நம்பர் இல்லை. எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக விற்பனை செஞ்சுருக்கிற பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு 45,000 கோடி கையில் கொடுக்குறீங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னால் அது ரொம்ப பெருமைக்கூடிய விஷயந்தான். ஏன்னா அவங்கள இந்த மார்க்கெட்டை கரெக்ஷன்லேருந்து வாலட்டிலிட்டின்னு தாக்கிறதுக்கு சப்போர்ட் கொடுக்குறது. அதே சமயத்தில் இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிலேட்டடோ ஒரு நல்ல மான்சூனோ நல்ல ஃபேவரபிள் எஃபெக்ட்னால எந்த செக்டருக்கெலாம் பெனிஃபிட் இருக்கோ அதுக்கு ரீஅலோகேட் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜில் காசு வருது. அதனால் இந்த ஆத்மநிர்பர் பாரத் நம்ம டொமெஸ்டிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்லது. அதனால் 45,000 கூட ஒரு கம்மி இல்லை, நல்ல ஸ்ட்ராங் மெசேஜ் தான் இது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கவலை பண்ண விஷயம் இல்லை. கண்டினியூஸாக டிஐயை சப்போர்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.